என்ன சார் என்ன ப்ராப்ளம்? இல்லை அஜித்து, நான் ஒரு படம் நடிச்சுருக்கிறேன், முன்னெடுத்த முடியும். அது படமாகவே எனக்கு தெரியாது. விக்ரம் சார் கூப்பிட்றாரு, அவர் 2 hours வர முடியுமான்றாரு. அது எங்கே ஜெமினி நடக்குது, ஏன் ஷூட்டிங் கோலமாக வலச வரணும், இது ஜெமினிக்கு வரணும், அதனால் கூப்பிட்றாரு. போயிட்டு வாங்க சார். எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் போயிட்டு வாங்க சார், நான் பார்த்துக்கிறேன். சார் தேவயானி ஈரா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போக முடிச்சிட்டாப்பில். போயிட்டு அங்கே ஷூட்டிங் நடக்குது. சீன் என்ன தெரியுமா? ரோஜா வீட்டு விட்டு வெளியே அனுப்புவாங்க. அமிச்சு நானும் கார்த்திக் வந்து அப்படின்னு பார்ப்போம். இனி அப்படின்னு இன்டர்வல் வரும். அந்த ஷாட்டு, இந்த ஒரு ஷாட்டுக்கு போகிறேன். அப்படியே ஆயிடுச்சு. அங்கே கார்த்திக் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறாப்புல. ரமேஷ் கண்ணா, உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு ஒரு படம் கிடச்சிது, அதையெல்லாம் விட்டுட்டு நடிக்க வந்தீங்களே, இந்த படத்தில் அதுவும் இந்த படத்தில் நடிக்க வந்துக்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாக மூளை இருக்கா? சும்மா இருங்க சார் அப்படின்னு எல்லாம் படம் திட்டிகிட்டே இருப்பார். ஏன்னா அவர் அதே மாதிரி ஒரு கதை ஒரு படம் பண்ணார், நந்தவன தேர்னு ஒரு படம். அதே கதை கிட்டத்தட்ட ஒரு பொண்ணை பாடகையாக்குறது, முன்னெடுத்து வைக்கிறதெல்லாம் அதே கதை தான் அது. அதனால் ஒரு சீனும் திட்டுவார் அவர். ரமேஷ்கண்ணா, இந்த படம் இப்போ தான் நடிச்சுட்டு வரேன், அதே அடிக்கிறார் விக்ரமானுவார். நம்ம விக்ரம் சார் சொல்லுவேன், சார் என்ன சார் கார்த்திக் சார், ரமேஷ் நான் விடுங்க, அது வேற இது வேற, அது ட்ரீட்மெண்ட் வேற, அப்படியே நடக்கும். அப்படி திட்டுவார், கிண்டல் பண்ணுவார். இந்த ஒரு ஷாட்டுக்கு போயிட்டு வந்தா அப்படியே முடிச்சுட்டு வந்து படம் ஆரம்பித்தேன். எங்கெல்லாம் நடக்குமா, எங்கெல்லாம் நடக்குமா? ஏதாவது ஒரு புது டைரக்டருக்கு அவ்வளோ பெரிய ஹீரோ அப்படியே உட்காருவாப்பிலையா? உட்காந்துட்டாங்க. நன்றும் தீதும் பிறர் தர வேற, அதே தான்.